கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சென்னையை சார்ந்த சாமுவேல் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்களுடைய குடும்பத்திற்காக செபிக்க போகிறோம். அவங்களுடைய மகன் பிரபு, அவங்களுக்கு தொண்டையில் அடிக்கடி கரகரப்பாக இருக்குதுன்னு சொல்லி ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா பலவீனங்களையும் கற்று மாற்றி அந்த கரகரப்பெல்லாம் நிற்க நன்றாய் சாப்பிட கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அன்பு சகோதரர் சாமுவேல் சகோதரருக்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் நாய்ந்து ஜெபிக்கிறோம். தேவரீர் ஒரு விசை மனம் இறங்குவீராக, மனம் இறங்கி அப்பா குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவங்க மகனுக்கு தொண்டையில் இருக்கிற ப்ராப்ளம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். அப்பா அந்த கரகரப்பெல்லாம் நிற்கட்டும். நன்றாய் பிள்ளை சாப்பிட உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் நான் காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த உலகத்தில் எல்லாமே வீண், நிறைய காரியங்கள் வீணான மனுஷன், வீணான மனுஷி. நம்ம இன்னைக்கு டைமை வீணாக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய நிறைய பேர் சர்றத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வாழ்க்கையவே வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யாரெல்லாம் கர்த்தரை நம்பியிருப்பாங்களோ அவங்க வாழ்க்கை வீணாகாது. நீதிமொழிகள் 23:18 நீங்கள் வாசித்து பாருங்க. எதுவும் சொல்லுகிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு எல்லாமே வீணாயிரும். ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்பினீங்கன்னா நீங்கள் வீணாக மாட்டீங்க. இன்னைக்கு பைபிள் வீணான மனிதர்கள் அப்படின்னு சிலரை சுட்டி காட்டுகிறது. வேதம் சொல்கிறது, ரோமர் 1:21 நீங்கள் வாசித்து பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை கர்த்தர் என்று மகிமைப்படுத்தாமலும் தங்களுடைய உதடுகளினால் அவரை ஸ்தோத்திரியாமலும் தங்களுடைய சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வில்லாத ஒரு மனுஷன் வீணான மனுஷன். உணர்வில்லாத ஒரு மனுஷி வீணான மனுஷன். இன்னைக்கு நம்ம லைஃப்பில் நிறைய பேர் வீண். கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்க. நீங்கள் பிரோஜனமாக வாழ்கிறீங்களா இல்லை வீணாக வாழ்கிறீங்களா? ஒரு தாய் வேதனையோடு சொன்னாங்க, எனக்கு 2 பிள்ளைகள் ஐயா, 2 பிள்ளைகள். மூத்த மகன் வேஸ்ட், அப்படியே சொன்னாங்க. வீண், வேலைக்கு போக மாட்டான், சம்பாதிக்க மாட்டான். ஆனால் 2வது மகன் அவ்வளவு கடினமாக உழைக்கிறான், அவ்வளவு பிரயாசப்படுறான். இந்த மூத்த மகன் வீண். அவன் நிமித்தமாக எனக்கு பிரச்சனை தான். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், பரலோகத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கீங்களா இல்லைன்னா பரலோகத்துக்கு வீணாக இருக்கீங்களா? தேவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கீங்களா தேவனுக்கு வீணாக இருக்கீங்களா? நீங்கள் ஒருவேளை வீணான மனுஷனாக நீங்கள் இருந்தீங்கன்னா, மனுஷியாக இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்று ஆண்டவரே. நான் பிரோஜனமுள்ள ஒரு மனிதனா, பிரோஜனமுள்ள ஒரு மனுஷியாக நான் மாறணும். எப்போ? நீங்கள் கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்பினா அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நம்ம லைஃப்பில் நிறைய காரியத்தை நம்ம இழந்திருக்கோம்ல, நிறைய காரியத்தை வீணாக நம்ம செய்வோம்.
வீணா காரியத்தை செய்வோம். நம்ம செய்கிறது பிரோஜனமாக இருக்கா இல்லது வீணா இருக்கா, நம்ம யோசித்து பார்த்து தான் அதை செய்யணும். நிறைய ஆண்களும் சரி பெண்களும் சரி தப்பான முடிவு எடுத்துருவாங்க. சீக்கிரத்தில் தப்பான முடிவு எடுத்துருவாங்க. ஒரு சகோதரருக்கு ரிட்டையர்ட் ஆகி கொஞ்சம் பணம் வருது. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், இப்போ ரிட்டையர்ட் ஆகி பணம் வந்துச்சுன்னா உங்களை தேடி நிறைய மனிதர்கள் வருவாங்க. நான் உங்களுடைய பணத்தை இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன், உங்களுக்கு மாதம் 1,00,000 ரூபா இன்கம் வர்ற மாதிரி நான் செய்துடுறேன், இந்த பணத்தை மட்டும் கையில் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடாது, உங்கள் பணம் வீணாயிரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேளாமல் அந்த மனுஷங்க சொன்னாங்களே வீணான ஆசை வார்த்தைகள், மாதம் 1,00,000 ரூபா அவங்களுக்கு வந்துடும். அதை கேட்டு பணத்தை விரயம் பண்ணிட்டாங்க. இப்போ சொல்கிறாங்க, பிரதர் உங்கள் வார்த்தையை நான் கேட்கல. ஏன் வார்த்தை இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரிடத்துல கேட்டு விசாரித்து செய்யணும். அப்போ அந்த காரியம் வீணாகாது. இன்றைக்கி எத்தனை காரியத்தில் நம்ம வீணாக்கியிருக்கிறோம். நம்ம லைஃப்பில் எவ்வளவு டைமை வீணாக்கியிருக்கிறோம். வீணாக உட்காந்து பேசுகிறோம்ல. நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பெண்கள் அடுத்த வீட்டில் போய் உட்காந்து வீணான வார்த்தைகளை பேசுவாங்க. வேதம் சொல்லது மத்தேயு 12:36, மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பாருங்க, 37ஆம் வசனம், உன் வார்த்தையினாலே நீ நீதிமான் என்றும் உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவோம். நம்ம பேசுகிற வார்த்தை வீணாக இருக்கக்கூடாது. நம்ம லைஃப்பை வீணாக்கக்கூடாது. நம்ம டைமை வீணாக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையை வீணாக்கிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, அந்த பையனுக்கு பேக்கெட் பண்ணி டெய்லி 100 ரூபா கொடுப்பாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்கள் பையனை நீங்கள் வீணாக்குறீங்க, பாக்கெட் மணியை கொடுக்கீங்கள, எவ்வளவு செலவு பண்ணா கேட்குங்களா? இல்லை பிரதர், என் பையன் கரெக்டாக பண்ணுவான். அந்த பாக்கெட் மணியை வச்சு இவன் தேவையில்லாத காரியத்தை செய்து காலேஜை முடிக்கிறதுக்குள்ள பயங்கர குடிகாரன் ஆயிட்டான். அவன் வாழ்க்கையே வீணாயிட்டு. அவன் வாழ்க்கையை வீணாக்குனது யார்? பெற்றோர். நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. நீங்கள் கர்த்தரை நம்பினீங்கன்னா அந்த நம்பிக்கை வீண் போகாது. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உடைய நம்பிக்கை வீண் போகாது. நீர் அப்படியே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மைகளை கற்றுத்தார். இதுவரைக்கும் வீணாய் போன எல்லா பிரச்சனைகள், எல்லா காரியங்களும் பிரோஜனமாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.